வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விமன் அகேன்ஸ்ட் கிரைம்ல இன்னொரு அற்புதமான எபிசோடுக்கு. இப்பெல்லாம் ஒருத்தர ஆன்டி நேஷனல், தேச துரோகின்னு ஈஸியா சொல்லிடலாம், தீவிரவாதின்னு சொல்லி கேவலப்படுத்தலாம். இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை இப்படி குறை சொல்றவங்க தன்னை தேச பக்தர்கள் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு உள்மனசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே கிடையாது. ஆனா யாரெல்லாம் கூட்டத்தோட கூட்டமா கலந்துக்கிறாங்களோ அவங்க நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு கதைய பார்த்துட்டு உங்க உள்மனசுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும், உங்க ரத்தம் கொதிச்சாலும், மனிதர்களுக்குள்ள இன்னும் மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். வந்துட்டா பாரு. ஒன்னும் புரியல. எங்க இருந்து வரா, எங்க இருந்து போறா? இந்த ராத்திரியில எங்க இருந்து வரா இவ? அப்படி என்ன வேலை பாக்குறா? அட, இப்பெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எங்க இருக்கீங்க? அது வேலை விஷயமா நான் வெளியே போயிருந்தேன். ஹலோ. நல்லா புரிஞ்சிருச்சு. இப்பவே வரேன். வரேன். ஃபரிதா, யாரோட ஃபோன்? அது வந்து கடையில இருந்து தான் ஃபோன் வந்துச்சு. பிரியாணி மசாலா வாங்க சொல்லியிருந்தேன். வந்துருச்சுன்னு சொல்லி ஃபோன் வந்தது. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி. வேலை விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? அங்க பாரு, அவன் அதே ஆள் தானே. இவன் தான் அடிக்கடி விட்டுட்டும் கூட்டிக்கிட்டு போறான். ஒருவேளை புருஷனா இருக்குமோ? அட, புருஷனா இருந்தா ஒன்னா வாழ மாட்டாங்களா? யாருன்னு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு சாக்கு. தப்பான காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் வந்துட்டேன். நீ இங்க இருக்கியா? இந்த பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. சரி, நான் போறேன். வா. ஆம்னா, ரியாஸ், இங்க பாருங்க. அம்மா உங்களுக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஸ்வீட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்ல? எனக்கு ஒரு லட்டு கொடு. என்னங்க? சார், ஃபரிதா எங்க? சொல்லுங்க. நான் தான் ஃபரிதா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன? அம்மா, அம்மா, சார் இருங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அம்மா, என்னாச்சு? சார் நீங்க எங்களை தப்பா பாக்குறீங்க. அம்மா, என்னாச்சு? அரெஸ்ட் பண்றீங்க சார்? பாம் பிளாஸ்ட் நடந்ததே, அதுல இவங்க பிரைம் சஸ்பெக்ட். இவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். She is a terrorist. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் நாங்க அந்த மாதிரி கிடையாது. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் நீ வந்து கோர்ட்ல பேசிக்கோ.
நீங்க இப்படி செய்யக்கூடாது. நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். வேண்டாம், என்னை விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. பாம்பு வைக்கிறியா? பாம்பு எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சிருக்கியா நீ? மக்கள் சாகுறாங்களே, அவங்கள பத்தி யோசிச்சியா? சின்ன குழந்தைங்கள சாகடிக்கிற நீ. இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? சொல்லுடி. வாயை திறந்து உண்மையை சொல்லு. புரிஞ்சிட்டு சார், இருக்கீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ஃபரிதா ஒரு அப்பாவி சார். ஏன் சார் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் சொல்றேன், அவ எந்த தப்பும் பண்ணல சார். சார், நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, வெளியூர்ல இருந்து ஏதோ வரல சார். இங்க பாருங்க சார், எங்களுக்கு நிக்கா ஆயிருக்கு சார். பாருங்க, எங்க கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு. மேரேஜ் சர்டிபிகேட், ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு, அப்புறம் இத பாருங்க, பேன் கார்டு, எல்லாமே இருக்கு சார். நீங்க தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். எங்க நாங்க எதையுமே தப்பா நினைக்கல. இன்டெலிஜென்ஸ் எதையும் தப்பா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இதென்ன கார்ட்ஸ் எல்லாம் காட்டுறீங்க? ஃபரிதா ஃபேக்கா பண்ணிருக்கலாம். நீ அவ புருஷனா இருந்தா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. ஃபரிதா பாம்பு பிளாஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கா சார். அவளுக்கு ஜார்க்கண்ட் தவிர வெளியே யாரையும் தெரியாது சார். மன்சூர், நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். ஃபரிதாக்கு ஃபிளாட் இருக்கு. ஃபிளாட்டை செக் பண்ணும்போது உள்ள ஃபுல் டெரரிஸ்ட் மெட்டீரியல் எங்களுக்கு கிடைச்சது. சார், இதெல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு மூளையே கிடையாது சார். நான் சொல்றத நம்புங்க சார். ஒரு தடவையாச்சும் இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க சார். ப்ளீஸ் இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க சார். அப்பதான் சார் நாங்க என்ன சொல்றோம்னு புரிய வரோம் சார் உங்களுக்கு. சரி, இதை நாங்க பாத்துக்கிறோம். உண்மையா இருந்தா அப்புறம் நாங்க யோசிக்கிறோம். சரிங்க சார். பேப்பர்ஸை செக் பண்ற வரைக்கும் நீங்க அவளை கொஞ்சம் விடுதலை பண்ணலாம்ல சார். நீங்க பேப்பர்ஸ் செக் பண்ணுங்க சார். உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவ எந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கா? சரிங்க சார், ஒண்ணு பண்ணுங்க சார். பெரிய ஐயாவை கொஞ்சம் என்ன மீட் பண்ண விடுங்க சார். அவராச்சும் என்ன புரிஞ்சுப்பார் சார். அவர் இங்க இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு ட்ரைனிங்காக. சீக்கிரமாலாம் வர மாட்டாரு. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க, நாங்க எங்களோட வேலையை செய்யணும். ஃபரிதா காத்தூன், ஃபரிதா காத்தூன், ஃபரிதா காத்தூன், ஃபரிதா காத்தூன், தேச துரோகியே, தேச துரோகியே, தேச துரோகியே. சார், மன்சூர் அண்ணன், ஃபரிதா அண்ணி 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. பல வருஷமா பாக்குறேன், யார் கூட சண்டை கூட போட்டதில்லை. ஃபரிதா பாவம், அவ தான் வீட்டையே சமாளிக்கிறா. நேர்மையான பொம்பளை. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்றது, ஒரு நாள் நைட்டு யாருக்கும் தெரியாம வெளியே போறதை நானே பார்த்தேன். எங்க போனான்னு தெரியுமா? தவுடுக்கு வெளியே ஒரு மைதானம் இருக்குல்ல, ஒரு நாள் அந்த மைதானத்துக்கு பின்னாடி அவ போறதை என் புருஷனே பார்த்தாரு. கோல் மைதானத்துக்கு பின்னாடி எதுக்கு போன? சொல்லு. ஏண்டா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னா போயிருக்க. பதில் சொல்றதுக்கு பதிலா கேள்வி கேக்குறியா? ஏன் சொல்லிட்டா நீ பாம்பு வச்சு சாகடிச்சிருவியா? இல்ல, நான் எதுவும் பண்ணல. இந்த ஃபரிதாவோட ஃபுல் டீடைல்ஸ், கால் ரெக்கார்ட், மொபைல் லொகேஷன் எல்லாத்தையும் எடு. சார், ஃபரிதா காத்தூனோட ஆதார் கார்டோட காப்பி ஃபரிதா காத்தூன் கிட்ட இருக்கலாம். மீரா ரோடோட வீட்டில் எங்களுக்கு அது கிடைச்சது. அதை வச்சுதான் பாம்பு பிளாஸ்ட் கேஸ்ல அவளை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ்டா இருக்கா. ஆதாரோட போட்டோ காப்பி கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும், சோசியல் மீடியாவை எப்படி தப்பா யூஸ் பண்றாங்கன்னு. ஒருவேளை ஃபரிதாவோட ஆதார் கார்டை யாராவது திருடி வச்சிருக்கலாம் இல்லையா? அதனால ஃபரிதா எதுக்காக போனா, எப்போ போனான்னு உங்களால கண்டிப்பா நிரூபிக்கவே முடியாது. யாராவது ஃபரிதாவை பார்த்தாங்களா என்ன? என்னோட கிளைண்ட் கிட்ட அவர் நிரபராதின்றதுக்கான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு பெயில் பேப்பர் எல்லாம் கிடைச்சிடும். இந்த தேச துரோகிங்க இங்கேயே சாப்பிடுவாங்க, ஆனா விசுவாசத்தை இன்னொரு நாட்டுக்கு காட்டுவாங்க. ஆனா இனிமே இதெல்லாம் நடக்காது. இவங்களை சரியான இடத்துக்கு நாங்க அனுப்பியே தீருவோம். எங்களோட இந்த புனித பூமியில எந்த கலவரத்தையும் நாங்க நடக்க விட மாட்டோம். என்ன சொல்றீங்க? சார், ஃபரிதாவுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவருடைய கணவர் மன்சூர், பையன் ரியாஸை தாண்டி வேற நம்பர்ஸ் இருக்கு. அதுல அடிக்கடி பேசுறாங்க. இன்னொரு நம்பர் இருக்கு, அதுல 15 நாளைக்கு ஒரு தடவை பேசுறாங்க. அது மன்சூர் பேர்ல தான் இருக்கு. மன்சூருக்கு இன்னொரு நம்பரா? இருக்கலாம் சார். ஃபரிதாவோட பொண்ணு ஆம்னா கிட்ட நம்பர் கிடையாதா? ஏய் சார், ஃபரிதாவுடைய மொபைல் லொகேஷன்ல இருந்து பெருசா எதுவும் கிடைக்கல. அவளுடைய லொகேஷன் சாதாரணமா வீடு இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கு. எப்பவாது தான் அவ சிட்டியை விட்டு வெளியே போயிருக்கா. அதுவும் கோல் மைதானம் வரைக்கும் தான். அங்க போறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. ஏன்னா மார்க்கெட், ஸ்கூல் எல்லாம் அங்கதான் இருக்கு. யாரும் சந்தேகப்படாத மாதிரி ஃபரிதா ஒருவேளை இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் அவளோட ட்ரைனிங்கா கூட இருக்கலாம். ஒண்ணு இல்லம்மா, அழாத அழாத. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல இல்லம்மா, இல்லம்மா, அழக்கூடாது சொல்றேன்ல. ஃபரிதா,
என்னாச்சு? என்ன இதெல்லாம் எப்படி ஆச்சு? அந்த தேச துரோகியை வெளியே வர சொல்லுங்க. துரோகியை வெளியே வா. அப்பாவி மக்களை இவங்க சாவடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் சாகணும். அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். எல்லாரும் வாங்க, அந்த துரோகிகளை வெளியேடுங்க. வாங்க. ஃபரிதா, 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 கதவை தர ஃபரிதா. நீ கதவை தர. டாக்டர் மேடம், இப்ப ஃபரிதா எப்படி இருக்கா? அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. ஃபரிதாவை எப்போ வீட்டுக்கு கூட்டு போலாம்? குறைஞ்சது 2 நாளாவது ஆகும். முதல்ல ரெக்கவர் ஆகட்டும், அப்புறமா கூட்டிட்டு போங்க. டாக்டர் ஃபரிதா எங்க இருக்காங்க? போதுங்க, நீங்களாம் இங்க வந்து இறக்கம் காட்ட தேவையில்ல. நீங்க போய் கூட்டுறோம் போட்டதுனால ஃபரிதா இந்த நிலைமையில இருக்கா பாருங்க. அவ எப்படி உயிரோட இருக்கான்னு பாக்கிறதுக்கு தானே இப்ப வந்தீங்க, சரியா? மன்சூர் சார், எங்களுக்கு எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது. நாங்க எங்களோட வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பாதுகாக்கிறது எங்களோட வேலை தான். அதனால இன்னையில இருந்து 2 கான்ஸ்டபிள்ஸ் உங்க வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க. இன்னைக்கு நடந்தது திரும்பவும் நடக்க கூடாது. பிரமாதம் சார், ரொம்ப பிரமாதம். மிருகங்களுக்கு நடுவுல எங்களை தூக்கி போட்டீங்க. இப்ப காப்பாத்துறதுக்கு வந்திருக்கீங்களா? உங்க பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை. உங்க இறக்கமும் எங்களுக்கு தேவையில்லை. எங்க அல்லா எங்க கூட இருக்காரு. அவரு பாக்குறாரு. அவரு எல்லாத்தையும் பாக்குறாரு. நியாயத்தை வழங்குறாரு இல்லையா? பாம் பிளாஸ்டின் முக்கிய குற்றவாளியான ஃபரிதாவை இன்று டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபரிதா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆனாங்களோ, வாங்க நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம். தேச துரோகி, தீவிரவாதி, இன்னைக்கு செலிபிரிட்டி ஆயிட்டா. அவ நாடகத்தை பாரு. என்னைக்கும் மௌனமா இருக்க கூடாது. அவளுக்கு பாடத்தை புகட்டியே ஆகணும். அதை அவ மறக்கவே கூடாது. ஃபரிதா, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. ஏன் கதவு திறக்கிற? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஒன்னும் பிரச்சனை அட, இல்ல இல்ல, நாம எப்படியாவது இன்னைக்கு நைட் மீட் பண்ணி ஆகணும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்க. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சார், சார், என் மனைவி ஃபரிதா அப்புறம் என் பொண்ணு காலில இருந்து காணும் சார். வீட்டுல தேடி பார்த்தேன் சார், அவங்கள காணும் சார். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், அவங்கள கண்டுபிடிங்க சார், ப்ளீஸ். அவங்க 2 பேரும் எப்ப கடைசியா பாத்தீங்க? சார், நைட்டு படுக்கும் போது எங்க கூட தானே சார் இருந்தாங்க. காலையில வந்து பார்க்கும் போது ஃபரிதா ரூம்ல இல்ல சார். சரி, வீட்டு வேலையை பண்ணிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். வீட்டுல தேடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வீட்டுல ஃபரிதாவும் காணும், என் பொண்ணும் காணும் சார். ஃபரிதாவோட போனை செக் பண்ணீங்களா? எடுத்துட்டு போயிட்டாலா இல்ல வீட்டுல இருக்கா? எடுத்துட்டு தான் போயிருக்கணும். ஏன்னா வீட்டுல போன் கிடைக்கல சார். போன் அடிச்சோம் பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். சிங், இவரோட கம்ப்ளைண்ட் உடனே எடுத்துக்க. இவர் கூட போங்க. சரி, போங்க. சார், ஒருவேளை அந்த ஏரியால மானம் போனதால வீட்டை விட்டு போயிருப்பாங்களோ, இல்ல சூசைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா பாடி கண்டிப்பா எங்கேயாவது கிடைக்கும். ஆனா பாடி கிடைக்கலனா அவ நிச்சயமா தீவிரவாதி தான்றது கண்டிப்பா உறுதியாயிடும். ஓடி போயிருக்கலாம். சரி சார், அவ டெரரிஸ்டா இருந்த ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தா அவ தன்னுடைய பொண்ணு ஆம்னா கூட ஏன் ஓடி இருக்கணும்? அவ மொபைலோட 1 மாசத்து கால் ரெக்கார்டு ஃபுல்லா செக் பண்ணு. ஏதாவது கிடைக்கல நம்மளுக்கு. சார், சார், ஃபரிதாவையும் ஆம்னாவையும் யாரும் பார்க்கல. அது மட்டும் இல்லாம டெட் பாடியையும் யாரும் பார்க்கல. ராத்திரியோட ராத்திரியா எங்க போயிருந்திருப்பாங்க? ஒருவேளை ஃபரிதா பார்டர் கிராஸ் பண்ணிருப்பாளா? ஃபரிதா எங்க போயிருந்திருப்பா? வெல்கம் பேக் சார். ட்ரைனிங் எப்படி போச்சு? ட்ரைனிங்கை பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல ஃபரிதா காத்தூனோட கேஸ் என்னன்னு சொல்லு. சார், என்னைக்கு ஃபரிதாவும் ஆம்னாவும் காணாம போனாங்களோ அன்னையில இருந்து ஃபரிதாவோட போனை நாங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, ஆனா லீடு தான் கிடைக்கல. ஃபரிதாவோட மொபைல் லொகேஷனை செக் பண்ணா அவங்க லாஸ்ட் லொகேஷன் டவுனுக்கு வெளியே ஓல்டு மைன்ஸ்ல காட்டுது. இங்கிருந்து என்ன லீடு கிடைக்கும்?
சொல்லுங்க. ஹலோ, எங்க? சரி, நாங்க வரோம் சார். கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கான். ஆம்னா, கொண்டுட்டாங்களே, என் செல்ல பொண்ணை கொண்டுட்டாங்களே. ஃபரிதாவை அநியாயமா கொண்டுட்டாங்களே சார். பெருசா தேசபக்தின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க சார். ஆனா இங்க பாருங்க, அடுத்தவன் தங்கச்சி பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தங்களை இந்த மாதிரி கொலை பண்றதையே தன்னோட உரிமையா பாக்குறாங்க சார். பாருங்க, தேசபக்தின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி சித்திரவதை பண்ணி அநியாயமா கொல்றாங்களே சார். இந்த சூரியகுமாரும் அப்புறம் அவங்க ஆட்களும் சார், என்னோட பொண்ணு ஆம்னாவை பாருங்க சார். ஃபரிதா, ரியா எங்க எல்லாரையும் ஓப்பனா அடிக்கிறாங்க சார். சும்மா தேசபக்தின்னு போய் சொல்லிட்டு. இவன் சொல்ற அத்தனையுமே உண்மைதானா? இவன் ஃபேமிலிக்கு உண்மையாவே இதெல்லாம் நடந்துச்சா என்ன? அதுவும் தேசபக்தி பேர்ல? ஆமா சார். ஆக்சுவலி சூரியகுமார்ன்ற ஒரு லோக்கல் ஆளு இவங்களோட ஃபேமிலிக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்து இருந்திருக்காங்க. யார் இந்த சூரியகுமார்? அவங்களுக்கு எதிராக நீங்க எல்லாம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையே என்ன? இந்த சூரியகுமாரை தூக்கு, சூரியாஸ்தமனம் பண்ணிடலாம். இங்க பாருங்க, நான் ஒண்ணு என்னோட சொந்த பிரச்சனைக்காக எதுவும் பண்ணல. நான் இந்த தேசத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன். உன்னோட மொட்டமான செயலுக்கும் உன்னோட கேவலமான எண்ணங்களுக்கும் தேசபக்தின்ற போர்வையா போத்தாத. சட்டத்தை உன் கையில எடுக்கிறேடா. யாரா நீ? யாரு சொல்லு. பாரு, என் மேல கை வைக்காத. நான் திரும்பவும் எச்சரிக்கிறேன். இல்லனா என்னடா இதோ அடிச்சிட்டேன். உன்னை எட்டி எட்டி உதைக்கும் செய்வேன், அடியாளுங்களையும் அடிப்பேன். என்னடா பண்ணுவ? சொல்ற, என்ன பண்ணுவ? என் முகத்துல சாயத்தை பூசுவியா? சொல்லுடா. பாருங்க, என்ன நம்புங்க. நீங்க சொன்ன மத்த எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் யாரையுமே இங்க கொலை பண்ணல. மர்டர் பண்ணலையா? சர்மா, இவனோட மொத்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். இவனோட கால் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் மொபைல் லொகேஷன், இவனோட எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் எடு. ஏற்கனவே கேஸ்ல இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இன்னும் மோசமாகிட்டே தான் போகுது. ஒண்ணுமே புரியலையே. இதை சால்வ் பண்ணணும்னா முதல்ல இருந்தா போகணும். பாம் பிளாஸ்ட ஃபரிதா காத்தூன் இன்வால்வ்டா இருக்கான்னு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? மும்பை போலீஸ், போரிவெலி பிரான்ச். அப்படின்னா மும்பைக்கு போயாகணும். அங்க போனாதான் ஃபரிதா எங்க இருக்கான்னு தெரியும். பாம் பிளாஸ்ட் 10ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு நடந்தது. அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தன் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்கான். மீரா ரோட் கணேஷ் நகர்ல ஒரு லேடி இருக்கிறதாவும் அதுல இவ இன்வால்வ்னு சொல்லியிருக்கான். நாங்க உடனே அங்க போனோம். ஆனா அங்க யாரும் இல்ல, கதவு மூடி இருந்தது. நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது அங்க ஃபரிதா காத்தூன், ஹசாரிபாத், ஜார்க்கண்ட். அது சார், அவளை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனா அவ வந்து போறத நாங்க பாத்திருக்கோம். நடு ராத்திரியில தான் வருவா. அவளை விட்டுட்டு போறதுக்கு கூட ஒருத்தன் வருவான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன உறவுன்னு எனக்கு தெரியாது சார். அந்த ஆளை பாத்திருக்கீங்களா? அது என்னன்னா, தொப்பி, கண்ணாடி, ஹெல்மெட் எல்லாம் போட்டிருப்பானா, அதனால மூஞ்சி நாங்க பார்த்ததில்ல. அவ இங்கதான் வாடகைக்கு தங்கியிருந்தா சார். ஆனா அவ யார்கிட்டயும் பேசவே மாட்டா சார். ஆமா சார், ஃபரிதா காத்தூன் என் வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தா. ஆனா அவ முகத்து கூட நான் பார்த்ததில்ல. அதுதான் எப்பவுமே அவங்க புர்கா போட்டிருப்பாங்களே. சரி, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல, அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? பண்ணிருக்கேன் சார். அப்பான்னு வழியில நான் போகவே மாட்டேன். அந்த லேடியோட ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பி. அதுல அவங்க முகம் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த இன்ஃபர்மேஷன் பேசிஸை வச்சு ஃபரிதா காத்தூமுக்கு எதிராக நாங்க அலர்ட்டை ரெடி பண்ணோம். நீங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பாம் பிளாஸ்டுக்கு பிறகு அவ ஜார்க்கண்டுக்கு போயிருக்கலாம். உங்க இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு நாங்க சொல்ல வரல. இந்த ஃபைல் மூலமா ரெண்ட்ல இருந்தது ஃபரிதா காத்தூன்றது மட்டும்தான் நிரூபிக்கப்படுது. நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்ப அவங்க ஜார்க்கண்டை தாண்டி எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது. இப்போ ஆளை காணோம். ஆளை காணுமா? எங்க போயிட்டா? ஐடி மேடம், ஐடி.
மேடம் ஐடி, உங்க ஐடியை காட்டுங்க. ஃபரிதா காத்தூன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மும்பையில் ஒன்றும் கிடைக்கல. இப்போ ஃபரிதாவை இங்கே தானே தேடி ஆகணும். ஆமாம் சார். ஆம்னாவோட பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவ 14th அக்டோபர் நைட் 12:30லேருந்து 3 மணிக்குள்ள எக்ஸஸ் ப்ளீடிங்கால இறந்து போய். ப்ளீடிங்கான காரணம் மல்டிபிள் ஸ்டாபிங் தான் சார். என்னைக்கு ஃபரிதாவும் ஆம்னாவும் காணாம போனாங்களோ அன்னைக்கு தான் ஆம்னாவையும் கொலை பண்ணியிருக்காங்க. சரி, நகத்துல அந்த ஸ்கின் ட்ரேசஸ் கிடைச்சதுல அதோட டிஎன்ஏ ரிப்போர்ட் சார் இது வரைக்கும் வரல. ஆனா சீக்கிரம் வந்துரும் சார். ஆம்னாவோட டெட் பாடி கிடைச்சாச்சு. ஆனா ஃபரிதா எங்க அதானே தெரியல. சார் சார் ஃபரிதா மாட்டிக்கிட்டாங்க. டிவில லைவா காட்டுறாங்க. என் பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, அவங்க தான் ஃபரிதா காத்தூன். இவங்க தான் பாம் பிளாஸ்டோட மாஸ்டர் மைண்ட்னு சொல்றாங்க. நம்ம போலீஸ்காரங்களும் மிலிட்டரியும் சேர்ந்து இவங்க பார்டர் கிராஸ் பண்றதுக்குள்ள அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஹலோ, சரி கொண்டு வா. ஃபரிதா காத்தூன் இங்க கூட்டிட்டு வராங்க. இந்த ஃபரிதா காத்தூன்னால தான் பாம் பிளாஸ்டே இங்க நடந்திருக்கு. இவங்க பல அப்பாவிகளை கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு தேச துரோகி மற்றும் தீவிரவாதி. இவங்க இந்தியாவில இருந்து நேபாளுக்கு தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த முயற்சியில தோத்துட்டாங்க. நீ யாரு? நீ ஃபரிதா காத்தூன்லாம் கிடையாது. சார் நானும் இதை தான் ரொம்ப நேரமா புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யாரும் என் பேச்ச கேட்கலையே. சார் என் பேரு ரேஷ்மா தாப்பா. நான் நேபாளுடைய சிட்டிசன். மீரா ரோடு மும்பையில இருந்து நான் என் கண்ட்ரி நேபாளுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கதான் என்ன அவங்க பிடிச்சாங்க. ஒரு நிமிஷம், நீ அந்த பொண்ணு தானே? மும்பைல இருக்கிற மீரா ரோட்ல கணேஷ் நகர்ல ரெண்ட்ல இருந்தவ தானே? ஆமா சார். ஆனா உன்கிட்ட உன்னோட ஐடென்டிட்டி இருக்கும்போது அப்புறம் நீ ஃபரிதா காத்தூன் பேர்ல எதுக்கு வீட்டை வாடகைக்கு எடுத்த? சார் 6 வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில இருந்து நான் மும்பைக்கு வந்தேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு எனக்கு ஒரு கனவு இருந்தது. அப்பதான் என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடு போச்சு. டாக்குமெண்ட் இல்லாம இன்னொரு நாட்டுல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா சாதிக்காம நான் இங்க இருந்து போக கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தேன். அதனாலதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க போயிருந்தேன். அங்க மிலிந்த் தோத்ரேவை சந்திச்சேன். அவரை சந்திக்க அவர் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தாரு. ரேஷ்மா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் தான் சொல்றேன்ல, பி கம்ஃபர்டபுள். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சார். எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என்ன ஹோட்டலுக்கு கூப்பிட்டான். என் ட்ரிங்க்ல எதையோ கலந்து என்ன மயக்கமாக்கிட்டான். அதோட வீடியோ வேற எடுத்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து பிளாக்மெயிலும் பண்ணான். அதோட இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அவனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் என்ன தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவன் தான் எனக்கு ஃபரிதா காத்தூர்ன்ற பேர்ல ஆதார் கார்டு கொடுத்தான். அதுல என் போட்டோ இருந்தது. அந்த ஆதார் கார்டை பேஸா வச்சுதான் எனக்கு ரெண்டல்ல இடம் பிடிச்சும் கொடுத்தான். என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைக்க வேண்டியது வந்தது. அதனாலதான் எப்பவுமே யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டேன். அதுக்கப்புறமா சார் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சது. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவன்கிட்ட எவ்வளவு வேண்டி கேட்டேன். எவ்வளவு ஏன் அவனை நான் மிரட்ட கூட செஞ்சேன். அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த குழந்தை அவனோடதுன்னு சொல்லி நிரூபிப்பேன்னு நான் சொன்னேன். அப்புறம் தான் நான் பயந்தேன். ஏன்னா அவனே ஒரு போலீஸ்காரனா தான் இருந்தான். போலியான ஐடென்டி கார்டு செஞ்சு கொடுக்குறானா அவனால என்ன வேணா பண்ணுவான்னு நினைச்சேன். அதனால தான் நான் டிசைட் பண்ணேன். 5ஆம் தேதி காலையில 6 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். ஹைவேல இருந்து மொத பஸ்ஸை பிடிச்சேன். அது நாசிக்கு போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அங்கிருந்து வேற பஸ். அப்புறம் 3வது. சரி, இதுலயே என்னோட பணம் ஃபுல்லாவும் தீர்ந்துருச்சு. அப்புறம் நான் என்னுடைய நகையை வித்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நேபாளுக்கு போயிடலாம் நான் டிசைட் பண்ணேன். குறைஞ்சது அங்கே என் ஃபேமிலியாவது இருக்குல்ல, அவங்க என்னையும் என் குழந்தையும் பார்த்துப்பாங்க இல்லையா சார். நான் அங்கே தான் போய்கிட்டு இருந்தேன். அப்போதான் பஸ்ல ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க. அப்போதான் நானும் ஃபரிதா காத்தூரோட ஐடி கார்டு காமிச்சேன். அவங்களும் என்ன டெரரிஸ்ட் நினைச்சு பிடிச்சிட்டாங்க. உனக்கு தெரியுமா, 5ஆம் தேதி அன்னைக்கு நீ மும்பை விட்டு எப்போ ஓடி போனியோ அன்னைக்கு தான் பாம் பிளாஸ்டும் நடந்துச்சு. இல்ல சார், எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போ நீ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க, இதெல்லாம் உண்மைனா அந்த மிலிந்த் தோத்ரே உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டான். சார், தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட், அதை வச்சு அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சிடும். மரியாதையா உண்மையை சொல்லு. இவன் கேட்க மாட்டான், பேசுறா. சார், ரேஷ்மா சரியா தான் சொன்னா.
அப்புறம் நான் அவளை ஃபரிதா காத்துனுங்கிற பேரில் வெவ்வேறு இடங்கள்லையும் தங்க வச்சேன். எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்தது. அவள் என்னடனா கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். சார், நான் என் மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி அவளோட போகிறது? அவ்வளோ நேர்மையானா? அப்புறம் என்னாச்சு? அது 5ஆம் தேதி ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்ததே. அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணேன். ரேஷ்மாவை மாட்டி விட நினச்சேன். அதுக்காக அவள் வீட்டுக்கு போனேன். டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் நமக்கு பேம்ப்ளெட்ஸ் கிடச்சிது. அதை நான் அவள் வீட்டில் அங்கங்கே போட்டு வச்சுட்டேன். சார், அவள் காலையிலே போயிட்டான்னு எனக்கு தெரியாது சார். பெட்ரூமில் தூங்குறான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் போலீஸ்க்கு கால் பண்ணேன். ஒரு தடவை அவள் பாம் பிளாஸ்ட் கேஸில் உள்ளே போயிட்டானா போதும். அப்புறம் டெரரிஸ்ட் இல்லைன்னு அவளால் ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? தோத்ரே, இனி காலம் பூரா அவனால எதுவும் பண்ண முடியாது. மோரே, சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ண. சார், சொல்றதை கேளுங்க. பாத்தீங்கல்ல, ஒரு துஷ்டன் தன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொருத்தியோட வாழ்க்கைய நரகமாக்கி விட்டுட்டான். ஒரு வழியா போலீஸ்க்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சது. பொய்யான பாம் பிளாஸ்ட் கேஸ்ல மாட்ட விட்டு ஃபரிதா காத்தூன் அதோட அவ ஃபுல் ஃபேமிலிய சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. ஃபரிதாவோட ஆதார் காப்பிய தவறா பயன்படுத்தியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர் மிலிந்த் தோத்ரே மக்களுக்கு சேவை செய்யறதா ப்ராமிஸ் பண்ணிட்டு அவரை ரேஷ்மாவை மட்டும் மாட்டி விடல, அவரோட மனைவிக்கும் துரோகத்தை பண்ணிட்டாரு. இதுல எல்லாத்துக்கும் மாட்டி தவிச்சது ஃபரிதா தான். பயத்திலே தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஃபரிதா எங்க இருக்கா? எதுக்கு அவ இப்ப எங்க மறைஞ்சிருக்கா? சார், நீங்க எந்த லேடியை பார்டர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்க ஃபரிதா காத்தும்லாம் இல்ல, அது வேற யாரோ. இது உனக்கு எப்படி தெரியும்? அவன் முகத்தை நாங்க பார்த்ததே இல்லையே. ஏன்னா ஃபரிதா காத்தும் 2 நாளா எங்க கிட்ட இருந்தாங்க. எனக்கு அவங்கள தெரியும். போஸ்டர்ல நான் பார்த்துருக்கேன். ஃபரிதா காத்தும் 2 நாளா எங்க கூட தங்கினாங்க. எனக்கு அவங்கள தெரியும். அவங்க போஸ்டரையும் நான் பார்த்துருக்கேன். தங்குனாங்கன்னா இப்போ எங்க? அது தெரியாது சார். டவுனுக்கு வெளியே ஒரு டீ கடை வச்சுருக்கேன். ஒரு நாள் ஒரு ஆள் வந்திருந்தான். எங்கள் பக்கத்து வீட்டுக்கு சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். கதவு மூடி தான் இருக்கணும்னு சொன்னான். அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு கதவு மூடிட்டு போன்னு சொன்னான். ஆனால் நான் அங்கே போனப்போ அங்கே வந்து சாப்பாடு வச்சிருக்க, சாப்பிட்டுக்க. 3 நாளைக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அப்போவே புரிஞ்சிடுச்சு அந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணுறான்னு. என்னை ரியாஸ்ன்னு கூப்பிடுவா. எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பா, ஆம்னாவை கொண்டுட்டாங்க, ஆம்னாவை கொண்டுட்டாங்கன்னு. அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. அதனால 2 நாள் முன்னாடி அவங்கக்கிட்ட போயிட்டு, இந்தா 100 ரூபா இருக்குது, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இங்கேருந்து அப்படியே ஓடி போயிடு, இல்லைனா இங்கேயே நீ செத்துடுவ, போ போ சீக்கிரமாக போயிடு. நீ அம்மாவோட பையன் தானே? ஆமாம். சொல்லு. பார்க்க தானே வந்த? வாங்க வாங்க. போயிடு. இப்போ நீ விடுதலை ஆயிட்ட. முதல்ல இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைனா அவன் திரும்ப வந்துடுவான். போ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் தனியா போக மாட்டேன். நீ என் கூட வா, வா போலாம். நான் வரேன். முதல்ல இங்கேருந்து நீ போயிடு. இங்க பாரு ரியாஸ், நீ என்ன பார்க்க வருவ? நான் வரேன். முதல்ல இங்கேருந்து போ, போயிடு. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவ எங்க போனான்னு தெரியுமா? அது தெரியாது சார். அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க போயிட்டேன். அதுக்கு மேலே அந்த பொறுக்கி வேற. யார் அந்த பொறுக்கி? யார் அந்த ஆளு? அதெல்லாம் தெரியல சார். ஆனால் என் டீ கடைக்கு அடிக்கடி அவன் வருவான். ஃபரீதா போனதுக்கப்புறம் என்னை அடிக்கடி மிரட்ட வருவான். தெரியாமல் கதவை திறந்து வச்சுட்டேன்னு நான் அவன்கிட்ட போய் சொன்னேன். சரி, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? சார். ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடு. ஓகே சார். கண்டிப்பா இவன் தானா? ஆமாம் சார், இவன் தான். நெத்தியில் வேறு பொட்டுலாம் வச்சிருப்பான். இவன் உன் ஆள் தானே? இவன் பேர் என்ன? யார் இவன்? ஏன்னா அவ வந்து டேய், வளராம சீக்கிரம் சொல்லு. அடி பேர் சொல்றேன். பல்ராஜ் மிஸ்ரா. இவன் தான் பல்ராஜ் மிஸ்ரா. எங்க இருப்பான்? ஃபரிதா எங்கடா? அவளை எங்கடா வச்சிருக்க? அவன் ஓடி போயிட்டான். எங்க போனான்னு தெரியாது. சத்தியமா தெரியாது சார். நான் அவளை கிட்னாப் பண்ணியிருக்கன்றத ஒத்துக்கிறேன். அவளை எங்க இருந்தா கிட்னாப் பண்ண?
அவளை எங்கடா வச்சிருந்த? ஏண்டா என்கிட்டயே கதவு இல்லன்னு பாக்குறியாடா? அங்க ஆம்னாவை ஏன் கொலை பண்ண? ஏண்டா கொன்ன? சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. நான் அங்க போறதுக்கு முன்னாடியே அவ செத்து போயிருந்தா. நான் வெறும் அந்த தேச துரோகியை இழுத்துட்டு போயிருந்தேன். பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அவ தேசத்துக்கு துரோகம் பண்ணியிருந்தா. அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க தான் நினைச்சேன். அவ்வளவுதான் சார். தொடர்ந்து இந்த காரியத்தை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் அவ ஓடி போயிட்டா. சர்மா, இவன் மேல ஃபரிதாவோட கிட்னாப்பிங் அண்ட் ரேப் கேஸை போட்டுரு. சூரியகுமாரை ரிலீஸ் பண்ணு. சார் சார் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மன்சூர் கூட அவன் வீட்ல வேற ஏதோ லேடி இருக்காங்க. யாரு? அது தெரியல சார், ஏன்னா யாருமே முகத்தை பார்க்கல. ஒருவேளை ஃபரிதாவா கூட இருக்கலாம். நீங்க என்ன பேசுறீங்க? ஃபரிதா திரும்ப வந்திருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டேனா? அப்படி இருந்தா இந்த பொண்ணு யாரு? சார், இது என்னோட முதல் மனைவி ஜீனத். ஜீனத், சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜீனத்தை நான் டிவோர்ஸ் பண்ணேன். ஏன்னா இவளால கன்சீவ் ஆக முடியல. எனக்கும் என் குழந்தை வேணும். அதனால நான் ஃபரிதாவை நிக்கா பண்ணேன் சார். ஆமா சார், ஃபரிதா காணாம போனதும் அப்புறம் ஆம்னா கொலை செய்யப்பட்டிருக்கான்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். ஃபரிதா காணாம போனதும் ஜீனத் உனக்கு தேவைப்படுதா? என்னடா நடக்குதுங்க? ஃபரிதாவோட நிலைமைக்கு நீதான் காரணமா? ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? சார், ஃபரிதா காணாம போயிருக்கா, பொண்ணு இறந்திருக்கா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தா சார். வீட்டுல சமைக்கிறது, கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்கறது, குழந்தைங்களை பாத்துக்கிற, அவ்வளவுதான் சார். பூஜா, ஜீனத்தோட டீடைல்ஸை வாங்க. சார், ஃபரிதாவை தேடி போலீஸ்காரங்க இரவு பகல் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஃபரிதா நியாயத்து மேல நம்பிக்கையை இழந்துட்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு வந்தா. இந்த ஃபரிதாக்கு தான் ஒரு சந்தோஷமான குடும்பம் இருந்தது. ஆனா ஒரு அயோக்கியன் இவளை தவறா பயன்படுத்தி இவளை நாசமாக்குனா. இவ மேல பொய்யான தேச துரோகி அப்படின்ற முதிரைய குத்துனா. அதோட அந்த ஆள் மட்டும் இல்ல, மொத்த சிட்டியும் மொத்த தேசமும் அவளை அவமானப்படுத்தினாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரால நிம்மதியா வாழ முடியுமா என்ன? இன்னைக்கு பாவம் அவ ஒரு பிச்சைக்காரியா அலைஞ்சுகிட்டு இருக்கா. ஃபரிதாவோட கஷ்டங்கள் இதோட முடிய போகுதா என்ன? ஃபரிதாவை தேடும் போது ஜீனத்தை போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. ஆனா ஜீனத் உண்மையை பேசுறாங்கிறது தெரிஞ்சது. ஃபரிதா 15 நாளைக்கு ஒரு தடவை எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் அது ஜீனத்தோடைய நம்பர் தான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க ஜீனத்தை கண்காணிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவ கால் ரெக்கார்ட்ஸ், லொகேஷன்ஸை பார்த்தாங்க. ஆனா மன்சூருடைய முதல் வைஃப் அவ கூட வந்து தங்கின உடனே அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. அப்படின்னா இனிமே ஃபரிதா கிடைக்க மாட்டான்னு மன்சூர் நினைச்சிட்டானா? ஆனா போலீஸ் இப்பவும் ஃபரிதாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ்க்கு பல செய்திகள் கிடைச்சது. ஆனா அவங்க நினைச்ச நிலைமையில ஃபரிதா அப்போ இல்ல. சார், கத்தியால பல தடவை குத்தி இருக்காங்க. அவ உயிரோட இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தினாலதான் அவளை குத்தி இருக்காங்க. சார், இந்த பக்கம் இவங்க தமயந்தி கோவிலுக்கு வெளியில உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க. ஃபரிதா எப்பவுமே இவங்க கிட்ட தான் பேசுவாங்கன்னு சொல்றாங்க. ஃபரிதாவை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவ இங்க வந்தா. கோயில் படிக்கட்டுல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பா. சார், இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிங்க சாப்பிடறதுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு மத்த காசு எல்லாமே வாங்கிக்குவாங்க சார். யாருக்கு ஃபோன் பண்ணா? அது எனக்கு தெரியாது. சரி, அந்த ஆள் யாருன்னாச்சும் சொல்ல முடியுமா? யார் போனை எடுத்து அவ ஃபோன் பண்ணா? இல்ல, அந்த ஆளு தெரியாது சார். ஃபரிதா யார் போனுக்கு கால் பண்ணான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு நாளைக்கு நீங்க ஏகப்பட்ட பேர் வந்து போறாங்க. ஷர்மா, மன்சூரை கூப்பிட்டு பாடி ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் பிஎம்க்கு அனுப்பிடும். சார், சார், நீங்களா? ஃபரிதாவோட கொலையை பத்தி எதனா தெரிஞ்சுதா சார்? அது சம்பந்தமா தான்டா வந்திருக்கோம். உங்ககிட்ட தான் பேசணும். 22ஆம் தேதி நைட் 12:30 மணிக்கு உன்னோட ஃபோன் லொகேஷன் ராமர் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு.
அங்கதான் ஃபரிதா கொலை செய்யப்படும். ஃபரிதா என்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புனாலோ கடைசியா உனக்கு தான் கால் பண்ணியிருக்கா. 3வது ஆதாரம் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட். அதுல ஆம்னாவோட நகத்துல இருந்த ஸ்கின். சொல்லு, மொத்த கதையும் சொல்லு. ஃபரீதா ரொம்ப நல்லவளா இருந்தா. மன்சூர் என்னை விட்டுட்டா கூட அவ எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. இந்தா பணத்தை கொடுத்து எனக்கு உதவி செய்வா. ஏன்னா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நான் கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, ஃபரிதா மன்சூரோட வாழ்க்கையில இருந்து போயிட்டா அவன் என்னை மறுபடியும் கூப்பிட்டுப்பான்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபரிதா சாகாம எப்படியோ தப்பிச்சிட்டான்னு. ஒரு நைட் அவ ஃபோன் பண்ணியிருந்தா. உடனே வந்து சந்திக்க சொன்னா. கடைசியா பணம் கொடுத்து உதவி செய்யறதா சொன்னா. எங்க குடும்பத்தாரோட நலனுக்காக அவ ஊரை விட்டு போறதாவே சொல்லிட்டா. சிட்டிக்கு வெளியே எந்த இடத்துல நாங்கள் சந்திக்க இருந்தோமோ ஃபரிதா கூட ஆம்னாவும் வந்துட்டா. ஏன்னா ஃபரிதா வீட்டிலேருந்து கிளம்பும் போது அவளை பார்த்துருக்கலாம். கூட வரதா அடம் பிடிச்சிருப்பா. அதனால தான் அவள் கூப்பிட்டு வந்திருக்கலாம். அப்போவே நான் முடிவு எடுத்தேன். அவங்க 2 பேரையும் கொலை பண்ண நினைச்சேன். இந்நேரம் ஃபரிதா செத்து போயிருப்பான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் ராமர் கோவிலேருந்து மன்சூருக்கு கால் பண்ணியிருக்கா. மன்சூர் அப்போ பாத்ரூமில் இருந்தான். ஃபோனை நான் தான் எடுத்தேன். அவள் யாருன்னே கேட்காம பேசிகிட்டே இருந்தா. ஜீனத் தான் ஆம்னாவை கொன்று இருக்கான்னு சொன்னான். என்னையும் கொலை பண்ண போகிறதா சொன்னான். நான் ராமர் கோவிலில் இருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். நான் எதுவும் பேசாமல் ஃபோனை கட் பண்ணிட்டேன். நைட்டு ராமர் கோவிலுக்கு போயிட்டேன். அல்லாவும் சட்டமும் 2 பேரும் உன்னை தண்டிப்பாங்க. ஃபரிதா நேர்மையான பெண்ணா இருந்தா. கணவன் டிவோர்ஸ் பண்ண முதல் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணா, பணமெல்லாம் கொடுத்தா. ஒரு அப்பாவி பொண்ணு, தன் குடும்பத்து மேல ரொம்பவே அக்கறை காமிச்சவ. குழந்தைகளை அழகா வளர்த்துட்டு வந்தவ. அவளுக்கு இவ்ளோ அவமானம் தேவையா? பலாத்காரம் செய்யப்பட்டா. அதோட பல கொடுமைகளும் நடந்தது. சொல்ல போனா அவ உயிரையே பறிச்சுட்டாங்க. தேசபக்தி அப்படின்றது எல்லாரோட ரத்தத்திலயும் ஊர்ன ஒண்ணு. எந்த நாட்டு சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உன் தேசபக்திய காட்ட நீ கத்தி அத சொல்ல தேவையில்லை. அடுத்தவங்கள நீ திட்ட தேவையில்லை. அந்த லைசன்ஸ் உங்களுக்கு யாருமே கொடுக்கல. நீங்க ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தாலே நீங்க நல்ல தேசபக்தனா இருப்பீங்க. மனுஷத்தன்மை இழந்துட்டா அடுத்த காரியமா அடுத்தவங்கள துன்புறுத்தாதீங்க. முதல்ல நீங்க திருந்துங்க. இப்போ நான் திவ்யாங்கா திரிபாதி தயா இங்க இருந்து விடை பெறுகிறேன். ஒரு புது கேஸ்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாருங்க கிரைம் பேட்ரோல் விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.